இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ரோஸ் புட்டிங். இது ரம்ஜானுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணுங்கள். அளவு எல்லாமே அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் தண்ணி அகர் அகர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு அதை ஃபுல் பாயிலிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க. டக்குன்னு கரைஞ்சிடும். நான் யூஸ் பண்ணுற அகர் அகரோட லிங்க்கும் நான் வந்து அந்த லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பாயில் ஆனதுக்கப்புறமாட்டு அதில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட சுகர் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம், கண்டென்ஸ்டு மில்க். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமினஸ் வந்து கொடுக்கறதுக்கு. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு பால் வந்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 5 கிராம் அகர் அகர் பவுடர், அதுதான் கணக்கு. இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸும் ஊற்றி அது ஒரு பாயில் இதுக்கு வந்து கொண்டு வாங்க. ரொம்ப தளன்னுலாம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சின்ன சின்ன மோல்டில் ஊற்றலாம், இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கிங் ட்ரேயில் கூட ஊற்றலாம். மேலே உள்ள பபுள்ஸை முடிஞ்ச வரைக்கும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ செட் ஆகும்போது அந்த பபுள்ஸ் மேலே இல்லாமல் இருக்கும். 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா செட் ஆகிடும். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் வந்து புட்டிங் மாதிரி சர்வ் பண்ணலாம். இல்லை மோல்டுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை லேசாக ஹாட் வாட்டரில் வந்து அந்த மோல்டு அப்படியே டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து அன்மோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து மோல்டுலேருந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட ரோஸ் புட்டிங் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி அகைன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.